சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வந்துள்ளது. அது என்னவென்றால், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல் வாரத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் வருகின்றது. அதாவது, உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல் வாரத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அது தொடர்பான பதில் கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முகாமானது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்தால் 45 நாட்களில் அதற்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும் பட்சத்தில், இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முதல் வாரத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து அவர்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா, அவர்கள் தகுதி உள்ளவர்களா இல்லையா என்பது ஆகஸ்ட் மாத இறுதியில் தெரிய வரும். தொடக்கத்திலேயே விண்ணப்பம் செய்தவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் வருகின்றது. ஆனால் இனி விண்ணப்பம் செய்பவர்கள் எல்லோரையும் சேர்த்து மொத்தமாக டிசம்பரில் இருந்தே மகளிர் உரிமைத் தொகை புதிய பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தகவல் வருகின்றது. இதனால் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்களில் இதுவரை சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கோரி மட்டும் 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளன. அதுவும் மனுக்கள் பெறப்பட்ட விவரங்கள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. இதனால் இதற்கு பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தகவல்களை அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த திட்டத்தின் கீழ் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஆகையால் இந்த மகளிருக்கான உரிமைத் தொகை திட்டத்திற்கு வெறும் 5 ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வெறும் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகிறது. இது மகளிரிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. இவை மட்டும் இருந்தால் போதும். இந்த 5 ஆவணங்களையும் சமர்ப்பித்து இதில் எளிய முறையில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். எனவே கூடுதலாக வேறு ஆவணங்கள் இதற்கு கேட்கப்படவில்லை. ஆகையால்
மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதி இருந்தும் கிடைக்க பெறாதவர்கள் இதில் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த திட்டமானது தொடங்கி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது விண்ணப்பித்து நீங்களும் பயன்படலாம். அது மட்டுமில்லாமல் அதே சமயம் பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் இருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி விடுவிப்பதற்காக அறிவித்துள்ளார். அதாவது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரையில் 19 தவணைகள் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் அடுத்து 20வது தவணைக்காக பயனாளிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர். அந்த வகையில் கடந்த ஒரு மாதமாகவே பணம் எப்போது வரும் என்று விவசாயிகள் காத்து கிடந்துள்ளனர். இந்த நிலையில் அடுத்த தவணை குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் 20வது தவணை பணம் ரூபாய் 2000 ஆகஸ்ட் 2ஆம் தேதி விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேசிய, மாநில, மாவட்ட மற்றும் கிராம மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளை இந்த திட்டத்துடன் இணைக்குமாறு அதிகாரிகளுக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த நிகழ்வை நாடும் தழுவிய பிரச்சாரமாக ஏற்பாடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் அறிவியல் மையங்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கும் போது பிரதமர் மோடியின் தலைமையில் 6000 ரூபாய் 3 தவணைகளாக விவசாயிகளுக்கு மாற்றப்படுவதாகவும் ஒவ்வொரு தவணையும் 4 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவராஜ் சிங் கூறியுள்ளார். இதனால் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் அதிகபட்ச எண்ணிக்கையிலான விவசாயிகளை சென்றடைவதற்காக இந்த திட்டமானது முழு பங்கேற்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் சிவராஜ் சிங் கூறியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் பிஎம் கிசான் திட்டமானது தொடங்கப்பட்டதில் இருந்து 19 தவணைகள் மூலம் ரூபாய் 3.69 லட்சம் கோடி விவசாயிகளின் கணக்குகளில் செலுத்தப்பட்டுள்ளது. 20வது தவணையில் 9.7 கோடி விவசாயிகளுக்கு 20,500 கோடி பரிமாற்றம் செய்யப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.